எங்களை விட்டு கடந்து போன எங்களுடைய அருமையான தகப்பனார் அவர்களுடைய ஆராதனையிலே அவருடைய வாழ்க்கைக்காகவும் அவர் இந்த பூமியில் இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்த இந்த பரம ரட்சிப்பு, இப்பொழுதும் அவருடைய தேவ சமூகத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளியாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்று அவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இறுதி மூச்சு வரைக்கும் அவருக்காக வாழ்கிறவர்கள் நிச்சயமாக இயேசுவோடு கூட இன்றும் நித்தியமாக வாசம் பண்ணுகிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலும் எங்களுடைய தகப்பனாருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி தன் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து இன்றைக்கு தேவ சமூகத்திலே அவர் தூதர்களோடு தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுக்குள்ளாக கலிகூர்ந்தவராக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அந்த இனிமைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். கர்த்தர் அவர் கொடுத்த அருமையான குடும்பம், அவருக்கு கொடுத்த அருமையான மனைவி, அவருக்கு கொடுத்த அவருடைய அருமையான மகன், அவருடைய குடும்பம், மகள், அவருடைய குடும்பம் மற்றும் உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த நேரத்திலே தன்னுடைய மெய்யான சமாதானத்தை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவு என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். குறிப்பாக நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு அன்பானவர்கள், நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடினமான ஒரு நேரம்தான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அதே வண்ணமாக இன்றைக்கு தன்னுடைய தேவ ராஜ்யத்திலே தனக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்திலே போய் சேரும்படியாக வெற்றியோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்த இந்த ஐயா அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்ற பாடலோடு கூட நாங்கள் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம்.
அவரை நன்கு அறிந்த ஒரு சிலர் அவருடைய வாழ்க்கை குறித்து சுருக்கமாக சாட்சி சொல்வார்கள். பாஸ்டர் குமார் நாய்ட்ஸ் அவர்கள் பட்டுக்கோட்டையிலே ஊழியம் செய்த நாட்களிலே அந்த தாப்பனாரோடு நன்கு பழகியவர். அவரை இப்பொழுது சில வார்த்தைகளை பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து போன தாப்பனோட வாழ்க்கையை குறித்து ஒரு சில வார்த்தையில் நான் பேச விரும்புகிறேன். வட்டக்கோட்டையில் நான் நம்முடைய கானான் ஜெபாலயத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களில் 2003ஆம் ஆண்டு நமது ஆலயத்துக்கு தாப்பனார் கடந்து வந்தார். அந்த நாட்களுக்கும் இந்நாள் வரை தாப்பனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். தாப்பனுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் தாழ்மை உள்ளவராக எப்பொழுதுமே தன்னுடைய காரியங்களிலே சுறுசுறுப்பாக இருந்தார். தேவ சமூகத்துக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை, விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கு அவர் கடந்து வந்து விடுவார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதிகமாய் நேசித்து வருவது தகப்பனார் அவருடைய காரியங்களை குறித்து அதிகமாய் ஆண்டவருக்குள்ள மிகவும் வைராக்கியமான ஒரு தகப்பனாக இருந்தார். அவர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தது மாத்திரமல்ல, வட்டுக்கோட்டை சபைக்கும் அங்கே வர விசுவாசியருக்கும் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். கஷ்டப்படுபவருக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார். ஆகவே அவர் நம்மை விட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து போனது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு தேவ ராஜ்யத்துக்கு போனது நமக்கு சந்தோஷம். ஆனால் அவருடைய சரீரமான பிரிவு எங்களுக்கு வேதனையாக இருந்தாலும் தாப்பனாக நிச்சயமாகவே பரலோகத்தில் காண்போம் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். தாப்பனார் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காயும் துதிக்கிறேன். ஒரு மகள் ஒரு மகன். அவர்களும் ஆண்டவரை அறிந்து அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் ஆண்டவருக்காக அந்த தேசங்களில் அவர்கள் சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக அவர்கள் கொடுத்த அந்த மேலான சலாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தாப்பனாரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு வாழத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த அந்த மேன்மையான கிருபைகளுக்காக துதிக்கிறேன். தாப்பனாருடைய இந்த முன்மாதிரி அவர்களும் பின்பற்றி கடைசி வரையந்தம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து தாப்பன் வியாதிப்பட்ட நேரம் நான் இங்கே வந்து யாழ்ப்பாணம் இருந்தபோது நான் வந்து
பார்த்து ஜெபித்து போவதுண்டு. ஆகவே ஆண்டவரில் அதிகமாக அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். எப்பொழுதும் வந்து போகும் பொழுது ஜெபித்து கொடுத்து போங்கள்னு சொல்லி அவர் சொன்னவர். இவ்வாறாக ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு தகப்பன் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கிற நிச்சயத்தை வந்தபடினாலும் கர்த்தரை நன்றி எடுத்திருக்கிறேன். இவ்வாறாக அவருடைய பிரிவை நாளைய மனைவி மற்ற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். அவரும் அவரை நன்றாக அறிந்தவர். ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அங்களை குறித்து நான் 2005ஆம் ஆண்டு அவரை சந்தித்திருக்கிறேன். அதிலிருந்து நான் மட்டும் அவரை குறித்து நல்லா நன்கு அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பன், எப்போதுமே ஊழியக்காரர் போனால் மாத்திரமல்ல ஏழைகளையும் நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு தகப்பனாக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதுமே அவர் எந்த பழக்கம் வழக்கமும் இல்லை. எப்பொழுதுமே யாரை கண்டாலும் நேசிக்கக்கூடிய, அதிகமாக ஏழைகளுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்தோடு வாழ்ந்த ஒரு தகப்பனார். அதிகமாக எனக்கு நல்லா தெரியும். அவர் 2 பற்றியும் அடிக்கடி நான் விசாரிக்க போகிற நேரத்திலெல்லாம் அன்போடு எங்களை அரவணைத்து எங்களை நேசித்து எங்களையும் அதிகமாக எங்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்து கிறிஸ்துவுக்கு நல்லா வாழணும், சாட்சியாக வாழணும், தீமைக்கு போகக்கூடாது என்பது குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தகப்பனாக இருந்தார். வாழ்ந்த நாட்களே ஆண்டவர் கடைசி மட்டும் சாட்சியாக இருந்து வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் துதிக்கிறேன். இவருடைய வாழ்க்கை இன்னுமாக நம்ம சொல்ல போனோம் என்றால், இவர் அதிகமாக தேவ பிள்ளைகளை குறித்து அதிகமாக ஒரு பாரம் நிறைந்தவராக இருந்தார். யாரையாவது ஒரு ஊழியக்காரர் போனால் அவளை அன்போடு அரவணைத்து அவளை நேசித்து அவளுக்கான அன்பு காட்ட ஒரு தகப்பனாக இருந்தார். விதமாக ஒரு நல்ல தகப்பனை தந்தால் பிரிவு எங்களுக்கு இப்பொழுது ஒரு வேதனையாக இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு காண்போம் என்று நிச்சயத்தை ஆண்டவர் தந்திருக்கப்படி நான் துதிக்கிறேன். பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி படிக்க அதற்கு கிருபை செய்தபடிக்க நான் துதிக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய காணான் ஊழியர்கள் பல மாவட்டங்களில் இருந்து எங்களிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். பாஸ்டர் கென்னடி அவர்கள் கிளிநொச்சியிலிருந்தும், பாஸ்டர் குமார் திருவண்ணாமலையிலிருந்தும் வந்திருக்கிறார். இன்றைக்கு அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இங்கே மன்னார் பிரதேசத்திலிருந்து, அதோடு கூட பாஸ்டர் ரவி அவர் மட்டக்குளம் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் யாவரும் தேவ ஊழியர்களாக சேர்ந்து தகப்பனாருடைய வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் ரவி அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாடுகிறார். இயேசுவின் நம்பிக்கையா
சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சூடாது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சூடாது ஓடிடுவேன். ஆலிப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். ஆலிப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. ஊழியத்தில் பொதுவாக இருக்கிற பாஸ்டர் சந்திரன் அவர்கள் தாப்புனாருடைய கடைசி காலத்திலே அதிகமாக அவரோடு நெருங்கி பழகி அவருக்காக அதிகமாக ஜெபித்து அவரை தாங்கியவர். அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவார். கதிரன் சோதரம், இந்த தகப்பனாரை கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த தகப்பனார் சில மாதங்கள் அவர் வியாதிப்பட்டிருந்தார். அந்த நாட்களிலே ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது, இங்கே கைதடி ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது நான் போய் பார்த்து அவருக்கு அதிகமாக ஜெபித்தது உண்டு. அவர் கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறபடியால் ஒரு நாளும் மற்றவர்களை குறித்து குறை சொல்ல மாட்டார். எந்த ஒரு விரோதமான வார்த்தையும் மற்றவர்களை குறித்து பேச மாட்டார். அப்படி யாரும் பேசினாலும் நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் நல்லதையே சொல்லுவார். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார். விதமாக அவருடைய வாழ்க்கை ஒரு மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பூமியில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கானான் திருச்சபையில் எங்களுடைய மூப்பனார் ஏப்ராமங்கள் கூடாக அவர் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டவர்கிட்ட போகும் வரைக்கும் அவர் உண்மை உத்தமமாக இயேசுவுக்காக அவரும் அவருடைய குடும்பமும் அங்கே பின்பற்றினதை நான் கண்டேன். அவருடைய அந்த இறுதி நேரத்தில் கூட அவருடைய மனைவி அங்கே சபைக்கு வரும் பொழுது இதை பற்றி கதைத்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் யோசிக்காதீங்க, அதிகமாக அவருடைய சரீரம் வேதனைப்பட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். எங்களுடைய சபையிலும் ஒரு மூப்பனார் கந்தையாங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் சரீரத்தில் இயலாமல் வரும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு முடியாது, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சாட்சியை நான் சொன்னேன். அங்கே ஆராதனை முடிந்து அவங்க வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்தது. அடுத்த நாள் அவர் சமாதானமாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கிருபை செய்தார்.
கர்த்தர் அந்த தகப்பனாருக்கு விதமான ஒரு நல்ல முடிவை, ஒரு சமாதானமான முடிவை கொடுத்தபடியால் அவரை நன்றியோடு துதிக்கிறேன். பொதுவாக வியாதி வயது போகிற நாட்களே வந்தால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ இழுபட்டு, எவ்வளவோ மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து தான் அவர்கள் எத்தனையோ வருடங்களாக அந்த வேதனையில் இருந்து தான் மறிப்பார்கள். ஆனால் இந்த தகப்பனாரை பொறுத்த விஷயத்தில் இவர் இயேசுவுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தபடியால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அழகாக இவரை தன்னுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டார். இவருடைய பிரிவு எங்கள் எல்லாருக்குமே வேதனை. ஆனால் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள், பஞ்சங்கள், பட்டயங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் இப்பொழுது உலகமெங்கும் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆகையால் இது கூடாக நாங்கள் காண்கிற காரியம் என்னென்றால், வெகு சீக்கிரத்திலே இந்த தகப்பனாரை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் சந்திப்போம். அந்த நிச்சயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது கூடாக பிரிவின் நிமித்தம் வேதனைப்படுகிற மனைவி, பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய இனத்தார், இங்கே இருக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இன்றே இந்த தகப்பன் சென்று அந்த நல்ல இடத்துக்கு செல்லும்படியாக, அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்லும்படியாக, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவருக்கு கொடுத்த அந்த நிம்மதியை இயேசு உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த அடக்காரதனை எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் பொறுப்படுத்தி, ஆண்டவர் ஆசீர்வதித்து இதை மகிமையாக மாற்றப்போகிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய பாஸ்டர் வசன் பாஸ்டர் அவர் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சில வார்த்தைகளை தகப்பனாரை கொடுத்து பேசி இந்த ஆராதனையை நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் முடிவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணம் என்பது மனித வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எதுவுமே நிலை இல்லாதது, தற்காலிகமானது என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக கண்டு வருகிறோம். மனுஷன் சேர்த்து வைக்கிற சொத்துக்களோ, அவன் சம்பாதிக்கிற பணமோ பொருளோ எதுவுமே நிலையானது ஒன்று அல்ல என்பதை விசேஷமாக இந்த கோவிட்-19 இந்த பலத்த தாக்குதல் மூலமாக உலகமே காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போக வேண்டிய ஒரு நேரம் வரும். மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அது அநேகருக்கு ஒரு வேதனையை உண்டாக்குற ஒரு வார்த்தை, பயத்தை உண்டாக்குற ஒரு வார்த்தை. மனுஷன் படைக்கப்பட்ட பொழுது தேவனோடு கூட சதா காலம் வாழும்படியாகவே அவன் படைக்கப்பட்டான். ஆனால் மனிதன் எந்த நேரத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அந்த நேரத்திலிருந்து பாவம் மனக்குலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எங்களை நேசித்தவராக இந்த படுகொலியிலிருந்து நம்மை தூக்கிவிடும்படியாக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நாம் சுமக்க வேண்டிய அந்த வேதனையை
நாம் சுமக்க வேண்டிய அந்த பயத்தை இயேசு நமக்காக சுமந்தார். பாவத்தின் நிமித்தம் மரணம் பிரவேசித்ததினாலே பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தராகிய தேவன் மானிட ரூபம் எடுத்து மனிதனாக உலகத்திலே வந்து எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்று பாவ விமோசனத்துக்காக தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு நாங்கள் இயேசுவே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசிக்கின்றார். அவர் பிரவேசிக்கும் பொழுது மரணத்தை நாங்கள் ஜெயம் கொள்கிறோம். இந்த தாப்பனாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரை நான் பல வருடங்களாக அறிந்திருக்கிறேன். ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேலாக. அவர் அந்த நாளில் இருந்து ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை. இயேசுவை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்பை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொண்டார். அதன் நிமித்தமாக இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயித்தவராக இயேசுவோடு கூட சதா காலம் வாழும்படியாக சென்றிருக்கிறார். மரணத்தை ஜெயிக்க என்று சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், அவர் மரித்தார் தானே என்று. அது சரீர மரணம். அந்த சரீர மரணம் எல்லாருக்கும் வரத்தான் போகிறது. ஆனால் எங்களுடைய ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய ஆத்துமா நித்தியத்துக்குரிய எங்களுடைய ஆத்துமா நித்திய ராஜ்யத்திலே போய் சேரும். இன்றைக்கு அநேகர் மரணத்துக்கு பிற்பாடு இருக்க வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது இல்லை. ஆகத்தான் இன்றைக்கு மனிதன் மிருகமாக வாழுகிறான். ஆகத்தான் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுதும் மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுயநலவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களை கெடுத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே எங்களுடைய அருமையான தகப்பனார் ஒரு தூய்மையான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்ந்ததினாலே அவர் இன்றைக்கு ஆன்மீக மரணத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டவராக அவர் தேவ ராஜ்யத்திலே போய் சேர்ந்திருக்கிறார். இந்த சரீரமா பிரிவானது ஒரு சொற்ப நாட்களுக்கு மாத்திரம்தான். அருமையான தாயாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் இது ஒரு தற்காலிகமான பிரிவு மாத்திரம்தான். என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தால் எல்லாருமே பார்த்து சிரித்திருப்பார்கள். ஆனால் இயேசு தான் வருவதற்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடக்கும் என்று சொன்னாரோ அத்தனை அடையாளங்களும் இந்த உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ நிறைவேறி முடிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் வரும் பொழுது அவரோடு கூட எங்களை விட்டு பிரிந்து போன பரிசுத்தவான்களும் அவரோடு கூட வருவார்கள். அந்த நேரத்திலே நாங்களும் இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றவர்களாக இருந்தால் மத்திய ஆகாயத்திலே நாங்கள் அவர்களை சந்தித்து நாங்கள் காலாகாலம் இயேசுவோடு கூட இருப்போம். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. காரணம் என்னவென்றால் இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர் வரும்பொழுது எழுந்திருப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சரீரத்தோடு அல்ல, இந்த பலவீனமான சரீரத்தோடு அல்ல, இந்த கனவீனமான சரீரத்தோடு அல்ல, அவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இவ்விதமான ஒரு நிச்சயமும் நம்பிக்கையும் இருக்கிறபடியால்தான் இன்றைக்கு நாங்கள் தைரியமாக பேசுகிறோம். மரணத்தை பார்த்து நாங்கள் சவால் விடுகிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிற நாங்கள் நிச்சயமாகவே மரணத்தை ஜெயிக்கிறோம். இன்றைக்கு இந்த தகப்பனாருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்து அவருக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே எங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்னவென்றால் இப்பொழுது நாங்கள் வாசித்தது போல அங்கே நாங்கள் வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, அழுதல் இல்லாத ஒரு ராஜ்யத்திலே அவர் போய் சேர்ந்து விட்டார். அந்த பூமியிலே இருக்கும் பொழுது இது ஒரு பூமி என்பது, பூமிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு கூடார வாழ்க்கை என்று பவுல் சொல்லுகிறார். இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. எல்லாருக்கும் இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் எவ்வளவோ பாரம் சுமந்து தவிக்கிறோம். வியாதியினாலே பாரப்படுகிறோம், பிரச்சனைகளிலே பாரப்படுகிறோம், கடன் தொல்லைகளிலே பாரப்படுகிறோம், பலவிதமான எதிர்ப்புகளிலே பாரப்படுகிறோம், தனிமையிலே பாரப்படுகிறோம். ஆனால் அந்த பாரத்தில் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு தீர்வாகத்தான் கிறிஸ்துவுக்குள்ளான மரணம் இருக்கின்றது.
ஆகவே மரணம் என்பது கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரதான விடுதலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடுதலையை அவர் பெற்றவராக இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட சந்தோஷமாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கே எந்த விதமான வைரஸும் கிடையாது, எந்த விதமான மரணங்களும் கிடையாது, எந்த அழிவும் கிடையாது. அங்கே அவரோடு கூட தேவனோடு கூட சதா காலம் வாழ சென்று விட்டார். ஆகினால் நாங்கள் ஒரு பக்கத்திலே அவருடைய பிரிவை குறித்து நாங்கள் வேதனைப்பட்டால், மறுபக்கத்திலே இந்த நரக உலகத்திலிருந்து அவர் இப்பொழுது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்ந்து விட்டார். இனி அவருக்கு வியாதி கிடையாது, இனி அவருக்கு வேதனை கிடையாது, இனி அவருக்கு அங்கலாய்ப்பு கிடையாது, இனி பேரண்ட்ஸ் வந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நித்திய வீட்டுக்குள்ளே அவர் கடந்து போய்விட்டார். ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளே அவர் கடந்து போய்விட்டார். இந்த தற்காலிகமான வாழ்க்கையை விட்டு நித்திய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய்விட்டார். ஆகையால் மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாசலாக இருக்கிறது, நித்தியத்துக்கு போவதற்கான ஒரு வாசல். மரணம் என்பது நித்தியத்துக்கு போவதற்கான ஒரு கதவாக இருக்கிறது. இந்த கதவுக்குள்ளாக நாங்கள் இந்த சாலைக்குள்ளே பிரவேசித்தோம். அதே போல தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு வாசல். அந்த வாசலை கடந்து ஐயா நிக்கலஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் போய் சேர்ந்து விட்டார். அவை தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய கண்கள் இருக்கிற கண்ணீரை நாம் துடைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு சில காலங்கள் மாத்திரம்தான் நாங்கள் அவரை மறுபடியும் காணப்போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சகோதரன் சொன்னது போல மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவருடைய வருகை அதிக சமயமாக இருக்கிறபடினாலே அந்த வருகையிலே எங்களை விட்டு கடந்து போன நிக்கலஸ் ஐயாவை நாங்கள் சந்திப்போம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறபடினால இந்த தற்காலிக பிரிவு எங்களுக்கு வேதனையாக இருந்தால் எங்களுடைய கண்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்வோம். நிச்சயமாகவே நாங்கள் அவரோடு கூட இயேசுவோடு கூட சதா காலமும் வாழப்போகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். உண்மையாகவே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவராய் இயேசு ஆறுதல்படுத்துவாராக. தூரத்திலே இருந்து ஐயோ இந்த அடக்க ஆராதனைகளில் பங்கு பெற முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். நம்முடைய தகப்பனாரை நாங்கள் சீக்கிரமாய் காணப்போகிறோம். இயேசு மரித்து உயிர்த்திருந்ததினாலே அவரும் மரணத்தை விட்டு வெளியே வருவார். நாங்கள் சதா காலங்களும் அவரோடு கூட இயேசுவோடு கூட நித்தியத்திலே வாழப்போகிறோம். பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். Amen.
பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைத்த அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தார். அதனாலே அவர் சமாதானத்தோடு, எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் எந்த வியாதியின் மத்தியிலும் சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு வாழ்ந்து இப்பொழுது நித்தியத்துக்குள்ளே, நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். பூமியிலே எங்களுக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துயரங்கள் உண்டு, பிரிவுகள் உண்டு, தனிமை உண்டு. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையிலும் எங்களோடு கூட நடந்து வந்து நித்தியத்திலே எங்களை கரை சேர்க்கும் வரைக்கும் எங்களுக்கு பலனாக ஆதரவாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கும் அவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அந்தரைக்கு நீங்கள் வந்து இனி எங்களால் வாழ முடியாது, இனி எங்களால் தாங்க முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இயேசு உங்களுடைய ஆறுதல் படுத்தி உங்களுக்கு பரம ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி நடை போட்டு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு வாசலை உங்களுக்காக திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனார் உடைய குடும்பம் இயேசுவை தெரிந்து கொண்டார்கள். ஐயா, தான் மற்றவர்கள் அடித்து விழுந்து புலம்புவது போல நாங்கள் புலம்புவதில்லை என்றால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிரிவு ஒரு வேதனையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அவரை நிச்சயமாய் காண்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வழிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய இறுதி நாட்களை காண இந்த இடத்துல ஒரு ஆராதனை நடத்த கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை சொல்கிறது, பிறந்த நாள் வீட்டுக்கு போவதை பார்க்கலும் மரண வீட்டுக்கு போவது நல்லது. அப்பொழுது எல்லாரும் அந்த மரித்தவருடைய முடிவை நோக்கி பார்த்து தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த சகோதரன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு இன்றைக்கு நித்தியத்துக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஒரு நாளைக்கு நாங்கள் அவரை நிச்சயமாகவே சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வேதனைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவருடைய பிரிவினால் வேதனைப்படுகிறவருடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் யாவரையும் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும், உடைய உறவினர்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களும் ஏற்ற நிறங்களில் வரத்தக்கதாக எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே அழைத்து கொண்டு வரும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, இந்த வழியிலும் உடைய சமூகம், உடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருந்தபடினாலும் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சாமி, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நடக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்புள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆறுதலும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த குடும்பத்தார் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.